அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுனுடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்பதற்காக, இன்றைய வழிபாட்டில் பங்கேற்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். யோவான் நற்செய்தி 16:13 வசனத்திலே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி தூய ஆவியானவரை உங்களிடம் அனுப்புவேன் என்று தன்னுடைய சீடர்களும் சொன்ன ஆண்டவர் இயேசு அந்த தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் சொல்லுகிறார். தூய ஆவியானவர் உங்களை உண்மையில் வழி நடத்துவார், உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, சமூகத்திலே எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது தேவையானது, எது தேவை இல்லாதது, எது உண்மை, எது தீமை என்ற ஒரு குழப்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஏன் நடக்கிறது, இது ஏன் நடக்கவில்லை நமக்கு புரியல. இது ஏன் நடக்குது, இது ஏன் நடந்துச்சு நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலவிதமான விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் நான் வேண்டுவது எனக்கு கிடைக்கல, ஜெபிப்பது ஏன் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் எடுப்பதெல்லாம் தோல்வியிலே முடிகிறது ஏன், நான் ஆசைப்படுவது எதுவுமே நடக்கவில்லையே ஏன், ஏன் கடவுள் கொடுக்கல. பல சமயத்தில் ஏன் நடக்கிறது, ஏன் நடக்கவில்லை, எதற்காக இது நடந்தது, எதற்காக இது நடக்கல என்ற ஒரு குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெளிவு இல்லை. தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கல, இது ஏன் உனக்கு கிடைக்குது, இது ஏன் உனக்கு கிடைக்கல என்ற உண்மையை, தெளிவை, நம்முடைய குழப்பத்தை எல்லாம் நீக்கி ஆவியானவர் உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அப்பேற்பட்ட ஆவியானவரைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களிடம் அனுப்புவேன். இன்றைக்கு நாம் குழப்பத்தோடு வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ், ஏன், எதுக்கு, எப்படி. இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். தூய ஆவியானவரிடம் கேட்போம், ஆண்டவரே, தூய ஆவியானவரே என் மீது இறங்கும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திரு அவையானது பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாட போகிறது. அவருடைய வாழ்க்கையில கூட பலவிதமான குழப்பங்கள், பயம், அச்சம். எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே தெளிவு இல்லை, எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே பயம் ஏற்படுகிறது, எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே அச்சம் ஏற்படுகிறது, எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே முன்னேற்றம் காணவில்லை. சீடர்களுடைய வாழ்க்கையில கூட அந்த பயம், அச்சம், அந்த குழப்பத்தில் இருந்தபோது ஆவியானவர் தான் அவள் மீது இறங்கி அவளை தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில குழப்பத்தோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம். இப்போ ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்க போறோம். 1 மணி நேரம் ஆராதனையில நாம் இருந்து வேண்ட போகிறோம். அப்போ அந்த ஆவியானவருடைய வல்லமையை கேட்போம். ஆவியானவர் என் மீது இறங்கும், என்னை அபிஷேகம் செய்யும், உம்முடைய வல்லமையால் நிரப்பம், உண்மையை நோக்கி நான் செல்ல உம்முடைய உண்மையின் வழியில் என்னை நடத்தும் என சொல்லி அக்கினி மயமாய் இருக்கக்கூடிய ஆவியானவரை,
ஆவிமயமாய் இருக்கக்கூடிய ஆவியானவரை, ஜோதிமயமாய் இருக்கக்கூடிய ஆவியானவரை, ஒளியாய் இருக்கக்கூடிய ஆவியானவரை நாம் அழைத்து அந்த அப்போஸ்தலர்கள் கண்ட அதே அனுபவத்தை, அன்னை மரியாள் கண்ட அந்த அனுபவத்தை, தூய ஆவியானவர் பெற்ற பின்பு அவர் கண்ட அந்த அனுபவத்தை நாமும் பெற்று என்னை வழிபாட்டில் பங்கேற்க நாம் இந்த தூய ஆவியானவர் பாடல் வழியாக ஜெபிப்போம். அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. சேர்ந்து அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. ஆண்டவரின் ஆவியாரே, வல்லமையின் ஆவியாரே, சொந்தமாக்கி கொள்ளுமையா, என்னை சொந்தமாக்கி கொள்ளுமையா. ஆண்டவரின் ஆவியாரே, வல்லமையின் ஆவியாரே, சொந்தமாக்கி கொள்ளுமையா, என்னை சொந்தமாக்கி கொள்ளுமையா. பாவியான என் மீது ஆவிமழை ஊற்றி பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. ஆவியான என் மீது ஆவிமழை ஊற்றி பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. பரலோக ஆவியாரே, பரிசுத்த ஆவியாரே, பரந்திறங்கி வாருமையா, என்னை படைத்திட வாருமையா. பரலோக ஆவியாரே, பரிசுத்த ஆவியாரே, பரந்திறங்கி வாருமையா, என்னை படைத்திட வாருமையா. அன்புக்காய் ஏங்குகிற என் மனதின் ஆழத்தில் அன்பு மழையாக வரும், ஆவியே அன்பு மழையாக வரும். அன்புக்காய் ஏங்குகிற என் மனதின் ஆழத்தில் அன்பு மழையாக வரும், ஆவியே அன்பு மழையாக வரும். சேர்ந்து அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. மீண்டுமாய் அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. பெந்தெகோஸ்து நாளிலே சீடர் மீது வந்தவரே, எங்கள் மீது வாருமையா, இம்மை வழி நடத்த வாருமையா. பெந்தெகோஸ்து நாளிலே
அபிஷேகம் தாருமையா, இயேசுவே அபிஷேகம் தாருமையா. உந்தன் அன்பு வார்த்தை எல்லை எங்கும் பரப்பிட அபிஷேகம் தாருமையா, இயேசுவே அபிஷேகம் தாருமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. ஆவியானவரே, எங்களை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாங்கள் உமக்கு சொந்தமாக மாற வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆவியானவரே, இன்று நாங்கள் உம்மை கேட்கிறோம், நீரே எங்களை சொந்தமாக்கிக் கொள்ளும். உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். உம்முடைய பரிசுத்த வல்லமையால் எங்களை ஆட்கொள்ளும். இந்த மாலை வேளையில் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தூய் ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் வேண்டுகிற மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், எங்களுடைய கூக்குரல், எங்களுடைய கண்ணீர், கவலை, வேதனைகள், துன்பங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், ஆசைகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கக்கூடிய நல் மனதை தாரும். எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கக்கூடிய மனதை தாரும். இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய மனதை தாரும். அழகையினுடைய சோதனைக்கு நாங்கள் உட்படாதபடி உம்முடைய வல்லமையால் எங்களை காத்தரலாம். பராக்குகளுக்கும் தேவையில்லாத பேச்சுகளுக்கும் தேவையில்லாத எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் எங்களுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் மனதையும் கொடுத்து விடாதபடி ஆவியானவரே எங்களை உண்மையை நோக்கி வழி நடத்தும். நன்றி இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். புல்லுக்கும் பூவுக்கும் தூசுக்கும் சமமான எங்கள் மத்தியில வல்லமையுள்ள தேவன் நீர் இறங்கி நற்கனை வடிவில் வந்திருக்கிறீரே, நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் மன்றாட போகிறோம். உம்மிடம் எங்களுடைய தேவைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். உம்மிடம் எங்களுடைய நன்றி அதிகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் உம்மிடம் நாங்கள் சொல்லி நன்றி சொல்ல போகிறோம். உம்முடைய உதவியை நாங்கள் கேட்கப் போகிறோம். இயேசுவே, எங்களை நீர் பாரும். இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகனையும் ஆண்டவர் இந்த பலிப்பீடத்திலிருந்து நீ ஆசீர்வதியும். இந்த மாலை வழிபாடு, இந்த நற்கனை ஆராதனை எங்களுக்கு வீண் போகாதபடி செய்தரலாம். நாங்கள் விரும்பி வேண்டி கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் மன்றாட்டியும் நீ செவி சாய்க்கும்படியாய் வேண்டுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நற்கனை ஆராதனையை ஒரு 3 பகுதிகளாக பிரித்து நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன்.
முதலில் நன்றி வழிபாடு. பொதுவாக நாம் எப்போ ஒருவருக்கு நன்றி சொல்லுவோம்? எப்போது நாம் ஒருவருக்கு நன்றி சொல்லுவோம்? அந்த பழக்கமே இல்லைல்ல. யாராவது நமக்கு உதவி செய்தால் நன்றி சொல்லுவோம். எப்போது நாம் உதவிகளை பெற்றுக்கொள்கிறோமோ அப்போது நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவது ஒரு சிறந்த பண்பு, இதில் மறுப்பு கிடையாது. நன்றி சொல்லுவது ஒரு மனித தன்மை, இதில் மறுப்பு கிடையாது. நன்றி சொல்லுவதிலே, நன்றி உடையவராக இருப்பதிலே, நன்றி உள்ளவராக இருப்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அது ஒரு நல்ல பண்பு. நன்றி எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நாம் நம்முடைய நன்றியை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? உதவி வாங்கிட்டீங்க, நன்றி சொல்ல போறீங்க. இப்போ எப்படி உங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துவீர்கள்? கை கும்பிடுங்களா? ஓகே, வேற கேட்கல. எப்படி நன்றி சொல்லுவீங்க கேட்குறேன். சொல்லுவோம், எப்படியா சொல்லுவோம். எந்த விதத்தில் உங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துவீர்கள்? அது கொஞ்சம் குறைவு தான் நம்மக்கிட்ட. நான் பல தடவை பார்த்தது உண்டு. எப்படி, எந்த விதத்திலே நாம் நன்றி நம்முடைய வெளிப்படுத்துவோம்? சொல்லுவோம், உங்களுடைய உதவிக்காக நன்றி. அடுத்து, அவர்களுடைய துன்பத்தில் இருக்கிற போது நாம் சென்று உதவி செய்வதும் நன்றியின் வெளிப்பாடு. என் கஷ்டத்தில் நீங்கள் உதவி பண்ணீங்க, உங்கள் கஷ்டத்தில் நான் உதவி செய்கிறேன். நன்றியின் வெளிப்பாடு. நம்முடைய சொல்லினால், வார்த்தையால் நன்றி சொல்லுவோம், நம்முடைய செயல்களினால் நன்றி சொல்லுவோம். பிரியமான, இதையெல்லாம் நான் இன்றைக்கு யோசிக்க விரும்பவில்லை. நன்றி உடையவராக இருப்பதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நாம் ஒருவருக்கு நன்றி உடையவராக இருப்பதனால் என்ன நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நீங்கள் நன்றி உடையவராக இருப்பதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? என்ன நன்மைகள்? ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நாம் யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முதல் காரியம், நாம் ஒருவருக்கு நன்றி உடையவராக இருப்பதனால், நமக்கு யாராவது நன்மை செய்கிற போது நாம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவதனால் என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய உறவு இன்னும் அதிகமாக வலுப்பெறுகிறது. நம்முடைய உறவு இன்னும் அதிகமாய் ஆழப்படுகிறது. இப்போ நம்முடைய உறவுகளில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நிறைய உறவுகள், நம்மை விட்டு பிரிந்து போன உறவுகள் எல்லாம் பார்த்தோம்னா அதில் ஒன்று நன்றி கெட்ட தன்மை இருக்கா இல்லைங்களா? பல பேர் நாம் அவருடைய உறவிலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம், அல்லது பல உறவுகளை நாம் வேண்டாம் என சொல்லி இருக்கிறோம். அதில் பல காரணங்கள் இருக்குது. அவங்கள ஏன் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா பல காரணங்கள் இருக்குது. அதிலே ஒன்று மிக முக்கியமாக நன்றி கெட்ட மக்கள், நன்றி கெட்டவர்கள். நாம் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கல, நாம் செய்த நல்ல காரியம் நினைத்து பார்க்கல, நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய இரக்க குணத்தை புரிந்து கொள்ளவில்லை, நாம் செய்த உதவியை எண்ணி பார்க்கவில்லை. எனவே இவங்க கிட்ட உறவு வச்சுக்கிறது, நான் உங்களுக்கு பிரசங்கம் வைக்கிறது அது பெரிய தப்பு. ஏன்னா எந்த பதிலும் வரமாட்டேங்குது, தெரியல எவ்வளோ போகிறாது. இனிமேல் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டேன்னா உட்காந்து அப்படி ஆயிட்டீங்களா என்னன்னு தெரியல. இல்லை இத்தனை 6 வருஷமாக பிரசங்கம் கேட்டு இப்போ மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஆயிட்டீங்களான்னு தெரியல. இப்போலாம் பதிலே வரதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, இது போல் வெள்ளிக்கிழமை வழிபாடு ஆனாலும் சரி, நீங்கள் பதில் சொல்கிறதா இருந்தால் நான் கேள்வி கேட்பேன், இல்லைன்னா நான் பாட்டு பேசிட்டே போவேன். எப்படி வசதி? நீங்கள் ரெண்டுமே செய்ய தேவையில்லை, முடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னீங்களா? கேள்வியும் கேட்காதீங்க, பிரசங்கம் வைக்காதீங்க, அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, நான் என்ன கேட்டேன் கேள்வி?
ஓகே, முதல் செய்தி, நாம் நன்றி மறந்தவர்களோடு உறவு வைத்துக் கொள்வது இல்லை. நீ என்ன வேணா, நான் என்ன வேணா நல்லது பண்ணிகிட்டே இருப்பேன், நீ நன்றி கெட்டவனா இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஐ நீட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு யாராவது இங்கே செயின்ட்டு நல்லவங்க, நீ நன்றி கெட்டவனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, நான் செய்கிற உதவிக்கெல்லாம் நீ நன்றி இல்லாதவனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் உன் கூட உறவு வைத்துக் கொள்கிறேன், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவை, அப்படியாத நல்ல மனசு இருக்கவங்க இங்கே. அப்போ நம்முடைய உறவு பிரிவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நன்றி இல்லாத மனப்பாங்கு, நன்றி இல்லாமை. அது ரொம்ப வேதனையானது, ரொம்ப கடினமானது. நாம் செய்த உதவியை மிக எளிதாக மறப்பது, நாம் செய்த உதவியை அலட்சியப்படுத்துவது, நாம் செய்த உதவியை ஒரு உதவியாகவே பார்க்காமல் இருப்பது, நம்முடைய நன்மைத்தனத்தை, நம்முடைய இரக்க குணத்தை, நம்முடைய அன்பை, நாம் அவர் மீது கொண்டிருக்கிற அக்கறையை அவமானப்படுத்துவது போல இருக்கிறது. எனவே இனிமேலும் இவர் உறவு வைத்திருப்பது தேவையில்லை. ஆக உறவு என்பது நன்றி உடையவர்களாய் இருக்கிற போது வலுப்பெறுகிறது. நாம் செய்கிற சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு நம்முடைய உறவு தொடர்ந்து போகும். சின்ன ஒரு உதவி பண்ண கூட அந்த மனுஷன் நாம் செய்கிற உதவி ரொம்ப பெருசாக நினைக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு காரியம் பண்ணால் கூட அதை பல தடவை அதை சொல்லி சொல்லி நமக்கு நன்றி உடையவராக இருக்கிறார். நாம் செஞ்ச உதவி சின்னதாக இருக்கும், ஆனால் நம்முடைய கஷ்டத்தில் ஓடி வந்து உதவி செய்கிறார், அவருடைய நன்றித்தன்மையை காட்டுகிறார், நன்றி உடை. இப்படிப்பட்டவர்களை தான் நாம் மீண்டும் மீண்டுமாக நாம் அவர்களை நேசிப்போம், அந்த உறவுகளை இழக்க நாம் விடமாட்டோம். ஆக நன்றி உடையவராக இருப்பது நம்முடைய உறவுகளை வலு சேர்க்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிற போது, ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை நாம் நினைத்து பார்க்கிற போது, நாம் இறைவனோடு கொண்டிருக்கிற உறவு வலுப்பெறுகிறது, அது இன்னும் ஆழப்படுகிறது. எப்போதெல்லாம் ஆலயத்துக்கு வந்து நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து சொல்லுகிறோமோ, நாம் இன்னும் ஒருபடி கிட்டே ஆண்டவருடைய அருகாமையிலே செல்ல முடியும். ஆண்டவரோடு உறவு இன்னும் அதிகப்படுகிறது. நாம் ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்க்காமல், ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால், நாம் ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக, அவர் நம்ம விட்டு போறது கிடையாது, ஆனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்த நன்மைத்தனத்தில் இருந்து, அவருடைய கிருபையில் இருந்து, அவருடைய ஆசீர்வாதத்தில் இருந்து, அவருடைய அன்பில் இருந்து நாம் விலகிச் செல்கிறோம். அப்ப ஏன் நன்றி சொல்லணும்? ஆண்டவருக்கு உறவு வலுப்படுவீன். ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு வலுப்படும். யார் நன்றி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை தேடி வருவார்கள். அடுத்த ஸ்டெப் அதுதான். அப்போ ரெண்டாவது, ஏன் நாம் நன்றி சொல்ல வேண்டும்? அப்படி நன்றி சொல்லுகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம், நம்முடைய உறவு, கடவுளோடு கொண்டு இருக்கிற உறவு அதிகப்படுகிறது. ரெண்டாவது ஆசீர்வாதம், நாம் நன்றி உடையவர்களாக இருக்கிற போது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. ஒருவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிற போது, என் கஷ்டத்துல அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு, அந்த உதவியை நினைக்கிற போது நமக்குள்ள என்ன வரும்? ஒரு சந்தோஷம் வரும். அந்த கஷ்டத்திலிருந்து நான் வெளியே வந்தேன், அந்த உதவி கிடைச்சதுனால நான் வெளியே வந்தேன், அந்த பெரிய பிரச்சனை நான் வெளியே வந்துட்டேன், அந்த துன்பத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், அந்த இக்கட்டான நிலையிலிருந்து அந்த உதவியால் நான் வெளியே வந்தேன். அதை நினைக்கிற போது, அவரை நினைக்கிற போது, அவர் செய்த உதவி நினைக்கிற போது ஒரு பெருத்த சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்கிற போது சந்தோஷம். எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க உதவியாக இருந்தாங்க, அவங்க எனக்கு வழி காட்டினாங்க, அவங்க துணையாக இருந்தாங்க. இதெல்லாம் நினைக்கிற போது வாழ்க்கையில் எத்தனை பேர் நமக்கு சொந்தமாக இருக்காங்க, வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்மை அன்பு செய்கிறார்கள், வாழ்க்கையில் எத்தனை பேர் நமக்கு உதவி செய்கிறார்கள், எவ்வளோ பெரிய உறவு இருக்கிறது, இத்தனை நல்ல மனுஷங்க இருக்காங்க.
நாம் கொடுத்து வச்சவங்க நினைப்போம். பிரியமான ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற போது நாம் எப்போதெல்லாம் இறைவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோமோ, ஆண்டவருடைய கிருபையை நினைத்து பார்க்கிறோமோ, ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிற போது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே செல்கிற போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். பொதுவாக ஆலயத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது 2 விதமான மனநிலை நமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு தடையும் பூசைக்கு அல்லது வழிபாட்டுக்கு ஆராதனைக்கு அல்லது நாம் தனிப்பட்ட விதமாக ஜெபிச்சுட்டு நாம் வெளியே வீட்டுக்கு போகிற போது 2 விதமான மனநிலை நமக்கு வர வேண்டும். ஒன்று, நம்பிக்கை வர வேண்டும். என் வாழ்க்கையில் இப்படி துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை நான் இருக்கிறேன், என் ஜபங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து இருக்கிறேன், என் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார், நான் கவலைப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு வீட்டுக்கு போகணும். அப்படி யாராவது போறீங்களா? போகணும். ஒன்று, நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் மீண்டும் அப்படியே போறோம் அப்படின்னா நம்ம ஆலயத்துக்கு வந்து வேஸ்ட் தான். அப்போ நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். 2வது, ஒவ்வொரு தடவையும் ஆலயத்துக்கு வருகிற போது, ஆலயத்தை முடித்து வழிபாடுகளை முடித்து நாம் வீட்டுக்கு செல்கிற போது மகிழ்ச்சியோடு போக வேண்டும், சந்தோஷத்தோடு போகணும். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும் நினைக்கிறீங்க? வாழ்க்கையில இறைவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து ஆண்டவருடைய கிருபை எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில கிடைத்திருக்கிறது, இறைவன் எப்படியெல்லாம் என்னை அன்பு செய்கிறார், எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தும் கூட ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார், என் இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவருடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது, அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், வாழ்வதற்குண்டான வசதியை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார், வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், தங்குவதற்கு வீடு கொடுத்திருக்கிறார், உண்பதற்கு உணவு கொடுத்திருக்கிறார். இப்படி பல நன்மைகளை நினைத்து நினைத்து பார்க்கிற போது இறைவன் என்னை எப்படியாக வழிநடத்துகிறார், ஆண்டவர் செய்த கிருபை, இதெல்லாம் நினைத்து பார்க்கிற போது நான் வீட்டுக்கு போகிற போது எப்படி போவேன்? மகிழ்ச்சியோடு போவேன். ஆனால் பல சமயத்தில் நாம் துக்கத்தோடு போகிறோம். ஆலயத்துக்கு வந்து நாம் கவலையோடு போகிறோம். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதுவும் பண்ணல. இறைவனுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யல. நான் கேட்பது கிடைக்கல, நான் வேண்டுவது கிடைக்கவில்லை, என்னுடைய எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. அப்படி போகிற போது மனசுக்குள்ள என்ன இருக்கும்? துக்கம்தான், வருத்தம் தான். கோயிலுக்கு வந்தாலும் நடக்கல, கோயிலுக்கு வரலன்னா நடக்கல. எதுக்கு? என்ன கடவுள், என்ன ஜபம், என்ன வழிபாடு, என்ன பிரார்த்தனை, என்ன ஆராதனை? வீட்டுக்கு போகிற போது வருத்தம் தான். பிரியமானது, 2வது விஷயம், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற போது என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில இறைவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது இன்னும் அவருடைய வாழ்க்கையில டேஸ்ட், சுவை அதிகமாகிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். எப்படி சுவைத்து பார்க்க முடியும்? இறைவனுடைய நன்மைத்தனத்தை யோசிக்கிற போது. இப்போ நீங்க கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க. இறைவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை. நானும் இந்த குருத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியானவன் இல்லை. ஆனால் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை நினைக்கிற போது ஒன்றுத்துக்கும் உதவாது, 5 காசுக்கு உதவாது, எனக்கெல்லாம் குருத்துவம் கொடுத்திருக்கேன்னு சொல்லும்போது நான் வருத்தப்படுவேனா, சந்தோஷப்படுவேனா? அது கூட எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும் நினைக்கிற போது உங்களுக்கு சந்தோஷம் வருமா, மகிழ்ச்சி வருமா, அல்லது துக்கம் வருமா? சந்தோஷம். ஆக நன்றி சொல்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நன்றி உடையவர்களாக இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில போதல பத்தல இன்னும் வேணும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது இல்லை. ஆக நன்றி செலுத்துகிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் நீடிய ஆயுளோடு இருக்கிறார்கள், சுகத்தோடு இருக்கிறார்கள், நோய் இல்லாமல் இருக்கிறார். ஆக நன்றி செலுத்துவது நமக்கு நீடிய ஆயுளை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, எனர்ஜியை கொடுக்கு. ஆக நன்றி உடையவர்களாக இருப்பது நாம் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான ஒரு பிளஸிங்.
மூன்றாவது, இறுதியாக நன்றி உடையவர்களாக நாம் இருக்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய blessing என்னவென்றால் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்க, அவர் உங்களுக்கு நன்றி உடையவராக இருக்கிறார். இன்னொருக்கு உதவி பண்ணுறீங்க, அவர் நன்றி கேட்டவராக இருக்கிறார். அடுத்த தடவை 2 பேரும் வந்து உதவி கேட்குறாங்க, யாருக்கு பண்ணுவீங்க? நாங்கள் முதல்ல பண்ண மாட்டோம், 2வது வாட்டியா? ரெண்டாவது வாட்டி யாருக்கு பண்ணுவீங்க? யார் நன்றி உடையவராக இருக்கிறார் அவருக்கு. அப்போ நன்றி உடையவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி உடையவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள். நன்றி உடையவர்கள் மீண்டும் அந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி 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 என சொல்கிற போதெல்லாம் நமக்கு கிடைப்பது என்ன? ஆசீர்வாதம். பல சமயத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய வேண்டுதல் ஏன் கேட்கப்படலை? நாம் போதுமான விதத்தில் நன்றி உள்ளவர்களாக இல்லை. கடவுள் செய்த கிருபைகளுக்கெல்லாம் நன்றி உடையவர்களாக நாம் இல்லை. எப்போது பார்த்தாலும் வேண்டுதல், எப்போது பார்த்தாலும் மன்றாட்டு, எப்போது பார்த்தாலும் விண்ணப்பம். வேணும் வேணும் வேணும். கொடுத்ததுக்கெல்லாம் நாம் நன்றி உடையவர்களாக இருக்கிற போதுதான் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் வருகிறது. ஆக நன்றி உடையவர்களாக இருக்கிற போது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நன்றி உடையவர்களாக இருக்கிற போது இறைவனோடு அதிகமாக தொடர்பு கொள்கிறோம். நன்றி உடையவர்களாக இருக்கிற போது இன்னும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பெரியமானவர்களே, சற்று நேரம் மௌனமாக இறைவன் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். ஆண்டவர் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். நற்கனி ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். இந்த தேவன், இந்த ஆண்டவர் நம்ம கடவுள், என்னை அன்பு செய்கிற தெய்வம், என்னை அப்படியாக ஏற்றுக்கொள்கிற தெய்வம். நான் புல்லுக்கும் பூவுக்கும் தூசுக்கும் சமமான ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட இந்த தெய்வம் என் வாழ்க்கையில் எத்தனை கிருபை, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை நன்மைகள் நாம் எண்ணிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். எண்ணினாலும் முடியாது அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை தந்த தேவன். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், அதற்காக நன்றி. எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. தாய் தந்தையை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி. பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. செய்வதுக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. வாழ்வதற்குண்டான ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு வீடு கொடுத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. இப்படி பல காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்லலாம். இந்த பாடலோடு இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் சொல்லி நன்றி சொல்லவா. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே, உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே, உம்மை துதிக்கின்றேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே, உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன்.
நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாய் இருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே. எனக்கும் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையில்லாமை அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையில்லாமை அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியினுடைய நற்செய்தி வாசகம் நாம் நற்கனை ஆராதனையிலே தியானிப்போம். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். கலிலேயா கடற்கரையில் ஆண்டவர் இயேசு விடிய காலையில் இருக்கிறார்.
இரவெல்லாம் பேதுருவும் அவருடைய சீடர்களும் மீன் பிடிக்கிறார்கள். ஒன்றும் பிடிபடவில்லை. ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு மீண்டும் வலைகளை போடச் சொல்கிறார். வலைகளை போடுகிறார்கள், மீன்களை பிடித்து வருகிறார்கள். இப்போது ஆண்டவர் இயேசு சீடர்கள் அந்த அப்பங்களையும் மீன்களையும் உண்கிறார்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட். எல்லா நிகழ்வுகளும் முடிகிறது. இப்போது ஆண்டவர் இயேசு பேதுருவை தனியாக அழைக்கிறார். மற்ற சீடர்களிடமிருந்து தனியாக அழைத்து 3 முறை இந்த கேள்வியை கேட்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? அதுதான் இன்றைக்கு வாசகம். அதுக்கு பேதுரு கொடுக்கிற பதில், ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். அதான் இன்னைக்கு பதில். அதுக்கு இயேசு சொல்கிற அகெயின் அவர் சொல்கிற ஆன்சர், என்னுடைய ஆடுகளை பேணி வர. இந்த வாசகத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு 3 கருத்துக்கள், மிக எளிமையாக சிறியதான கருத்துக்கள். ஒன்று, இயேசு பேதுருவை மீண்டும் அழைத்து என்னை அன்பு செய்கிறாயா என கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தர் கூப்பிட்டு நீ என் அன்பு செய்றியா அப்படி கேட்கறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இயேசு பேதுருவை அழைத்து நீ என்னை அன்பு செய்கிறாயா? நம் எல்லோருக்குமே தெரியும் இயேசு ஏன் அந்த கேள்வியை கேட்டார் என்று. ஏன்? அதற்கு முன்பாக பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதலித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை 3 தடவை மறுதலிப்பதற்கு முன்னாடி ராயிப்பு பேசிய வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் போல வீர வசனம் பேசுவது யாருமே கிடையாது. சொல்லுங்க, பயங்கரமா பேசுவது. ஆண்டவரை வாழ்வுதருகிற வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன, நாங்கள் எங்கே போவோம், யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படி சொன்ன பேதுரு. என்னுடைய பாதங்களை எல்லாம் கழுவ விட மாட்டேன் சொன்னவர். இதுபோல் உமக்கு நடக்கவே நடக்காது, எங்க போனாலும் உம்மை பின்தொடர்வேன். இப்படி வீர வசனங்கள் எல்லாம் பேசிய பேதுரு அந்த கயப்பாவனுடைய அரண்மனைக்கு முன்னாடி அங்கே ஒரு பெண், ஒரு சோல்ஜர் 2 பேரும் கேட்கிறான், நீயும் அந்த ஆளோடு இருந்து வந்தானே? பேதுருடைய பதில் கரெக்டாக சொல்லுங்க. அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. அந்த இயேசு எனக்கு தெரியாது கூட சொல்ல. இயேசுடைய அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. 3 தடவை பேதுரு மறுதலிக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு பல தடவை சீடர்களுக்கு தோன்றுகிறார். ஆனால் முதல் தடவை பேதுரை தனியாக அழைத்து கேட்கிறார், என்னை அன்பு செய்கிறியா? என்னை அன்பு செய்கிற என்ற கேள்வி கேட்பதற்குள் இருக்கக்கூடிய இயேசுனுடைய மனநிலை என்ன, இயேசுனுடைய நோக்கம் என்ன, இயேசுனுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஏன் கேட்கிறார் என்றால், பேதுருவுக்கு கொடுக்க போகக்கூடிய பணி மிகப்பெரிய பணி. தனக்கு பின்பாக தன்னுடைய திருச்சபை வழி நடத்த வேண்டிய மிக முக்கியமான பணியை கொடுக்க போகிறார். திரு அவையினுடைய தலைவராக இருந்து வழிநடத்த வேண்டும். தனக்கு பின்பாக திருச்சபையை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைமை பதவியை கொடுக்கக்கூடிய அந்த பேதுரு எத்தகைய மனநிலையிலே இருப்பார் என்றால், நான் இயேசுவை மறுதலித்திருக்கிறேன். கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு. எங்கே குற்ற உணர்வு இருக்கிறதோ அங்கே அன்பு செய்ய முடியாது. The guilty conscience will not allow to love others. எனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு, எனக்குள்ளே இருக்கக்கூடிய கில்ட்டி கான்சியஸ் எனக்கு பயத்தை ஏற்படுத்தும், அச்சத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும், தெளிவை ஏற்படுத்தாது. குழம்பிய மனநிலையில் இருக்கிறவர்கள், கில்ட்டி கான்சியஸ் குற்ற உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக அன்பு செய்ய முடியாது. நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, அது ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா? ஆக பேதுரை பார்த்து கேட்கிறார், நீ உண்மையிலே என்னை அன்பு செய்கிறாயா? உண்மையிலே நீ என்னை அன்பு செய்ய வேண்டும் என்றால் உன்னிடம் என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது?
இல்லை நீங்களாம் இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லை வேற எங்கேயா இருக்கீங்களா? இங்கே தானே இருக்கிறீங்க. உண்மையாக ஒருவரை நாம் அன்பு செய்கிற போது நம்மிடம் குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இப்ப பேதுரு இயேசுவை அன்பு செய்யணும்னு சொன்னா எதிலிருந்து வெளியே வர வேண்டும்? அவருடைய குற்றம், நான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன், உங்களை மறுதளிச்சிட்டேன், நீங்க யாரும் சொல்லிட்டேன், அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், என்னுடைய வார்த்தைகள் என் செயலெல்லாம் உமக்கு விரோதமா பண்ணிட்டேன், நம்பிக்கை கெட்டவனாக இருந்துட்டேன், நம்பிக்கை துரோகியா இருந்துட்டேன். இந்த மனநிலையோடு இயேசுவை அன்பு செய்ய முடியுமா என்றால் இல்லை, முடியாது. இயேசு கொடுக்கக்கூடிய பணியை அன்பு செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. அப்போ இயேசுனுடைய பர்பஸ், இயேசு இந்த கேள்வியை கேட்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், பேதுரு பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு வர வேண்டும். இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேன் என்ற பழைய மனநிலையில் இருந்து நான் உம்மை முழுமையாய் அன்பு செய்கிறேன் என்ற புதிய நிலைக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, பழைய காயங்கள், பழைய மனஸ்தாபங்கள், பழைய குற்ற உணர்வுகள், பழைய பிரச்சனைகள், இதோடு தொடர்ந்து நாம் அன்பு செய்ய முடியுமா? முடியாது. குடும்பத்தையே வச்சுப்போம். கணவன் மனைவி மிக நன்றாக குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில கணவன் மனைவிக்கு அல்லது மனைவி கணவனுக்கு எதிராக ஏதோ தவறு புரிகிறார். எப்போ அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வர வேண்டும். வரணும், வராது, அது வேறு விஷயம். வரமாட்டேன். இப்பெல்லாம் நம்முடைய குற்றங்களை எல்லாம் நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ குடும்பத்தில் அதெல்லாம் பெரிய தப்பா, அதெல்லாம் பெரிய விஷயமா, ஊர் உலகத்தில் பண்ணாத நான் பண்றேன், அதெல்லாம் பெருசா பேசுறேன். குற்றங்களை நியாயப்படுத்துகிற போக்கு இன்றைக்கு நம்முடைய குற்றங்களுக்காக மனசாபப்படுவதில்லை. ஆக இன்றைக்கு ஒரு கணவனும் அல்லது மனைவி இருவருக்கு எதிராக ஒரு குற்றத்தை புரிகிறார் என்றால் அவருக்குள்ளே ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு வருகிறது. இந்த குற்றத்தை புரிவதற்கு முன்னாடி அன்பு செஞ்சது போல இப்ப குற்றம் புரிந்த பின்பு அன்பு செய்ய முடியுமா? முடியாது. தடுக்கும். ஏதாவது அவர் வேறு விதமாக அல்லது அவங்க வேறு விதமாக பார்த்தாலும் ஏதோ வேறு விதமாக பார்க்குறாரு. இந்த குற்ற உணர்வு நம்மை அன்பு செய்ய விடாது, எளிமையாக சாதாரணமாக அன்பு செய்ய விடாது. இப்போ பேதுருக்கு அதே மனநிலை தான். அவரும் சாதாரண மனுஷன் தான். அப்போ இயேசு அங்கிருந்து அவரை வெளியே கொண்டு வருகிறார். கவலைப்படாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட பல வேளைகளில் பழையதிலேயே இருக்க விரும்புகிறோம். பழைய காயத்திலே இருக்க ஆசைப்படுகிறோம். பழைய வேதனையில் இருக்க ஆசைப்படுகிறோம். பழைய பிரச்சனைகளில் இருக்க ஆசைப்படுகிறோம். பழைய மனஸ்தாபங்களில் இருக்க ஆசைப்படுகிறோம். என்னைக்கோ நடந்த பிரச்சனை இன்னைக்கு மனசுல வச்சிருக்கோம். இருக்கா இல்லைங்களா? நீங்க அமைதியா இருந்தா புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கு, இருக்கும், இருக்கணும். எப்பயோ நடந்த நிகழ்வு, பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்வு இன்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படி கல்லூரியில் நடந்த நிகழ்வு இன்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. அவன் பார்த்தா அவ்வளவுதான், மாட்டினான் அவ்வளவுதான். இதனால் என்ன? நாம் இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக இருக்க முடியல. பேதுரு இந்த மனதில் தான் இருக்கிறார். அப்படியே அன்பு செய்ய முடியல, இயல்பாக இருக்க முடியல. இயேசுவை சாதாரணமாக அன்பு செய்ய முடியல. ஒரு டவுட் இல்லாம, ஒரு கில்ட்டி கான்சியஸ் இல்லாம, குற்ற உணர்வு இல்லாம அன்பு செய்ய முடியல. இயேசுனுடைய நோக்கம் இதுதான். அவரை மாற்றணும், வெளியே கொண்டு வரணும். அவருடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த காயங்கள், அந்த குற்ற உணர்வு, அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதனால் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? இப்போ முதல் செய்தியது, இன்னைக்கு கடவுள் பேதுரு கிட்ட மட்டும் இல்லைங்க, உங்ககிட்டயும் என்கிட்டயும் சொல்றாரு, பழையசிலே வாழாதீங்க, பழைய பிரச்சனைகளே இருக்காதீங்க, பழைய காயத்திலே நொந்து சாகாதீங்க, பழைய வெறுப்பிலே பழைய பகைமையிலே இருக்காதீங்க. அது தேவையில்லை. நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, அன்பான வாழ்க்கைக்கு நாம் பழைய காயங்களை எல்லாம், பழைய கசப்பான எண்ணங்களை எல்லாம், பழைய பிரச்சனைகளை எல்லாம், பழைய வெறுப்புகளை எல்லாம், மனபாரங்களை எல்லாம் விட்டுட்டு வர வேண்டும். முடியுமா?
ஆண்டவர் இருந்தால் முடியும், கண்டிப்பாக. ஆனால் முடியுதா? ஞாபகம் டக்குன்னு வருது. அந்த ஆளை பார்த்தாவே வந்து, அந்த குடும்பத்தை பார்த்தாவே ஞாபகம் வருது, அந்த அம்மாவை பார்த்தாவே ஞாபகம் வருது, அந்த ஆளை பார்த்தாவே ஞாபகம் வருது. பழைய காயங்கள் நம்முடைய வாழ்க்கையை தடுக்கக்கூடியவை, அது முன்பாக செல்ல தடுப்பவை. பேதுரு முன்பாக செல்ல வேண்டும். இயேசு சொல்கிறார், பழசை விட்டுட்டு முன்னாடி வா. ஆக பழையதை நினைத்து 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 வேதனைப்படுவது நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். ஒருவேளை நம்ம அது போல நினைச்சதுக்குமா இன்னைக்கு ஆண்டுகிட்ட சொல்லி தூக்கி போடும். அவங்க பண்ண எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாம் புதிய மனிதனாக வாழ முடியுமா யோசிப்போம். ரெண்டாவது, இன்றைய வாசகம் நம்ம கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீ என்னை அன்பு செய்கிறாயா என கேட்கிறார். பேதுரு அதுக்கு முன்னாடி இயேசுவை அன்பு செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். இப்பயும் புதுசா இயேசு கேட்கிறாரு, அவர்கிட்ட அன்பு இல்லையா? பிரியமானவர்களே, பேதுரு இயேசுவை மறுதலிப்பதற்கு முன்பாக செய்த அன்புக்கும் இப்போது இயேசு கேட்கிற அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவை பேதுரு காட்டி மறுதலிப்பதற்கு முன்பாக செய்த அன்பிலே இருந்தது என்னவென்றால், நாம ஒருத்தர் அன்பு செஞ்சிருக்கமே. இப்போ லவ், அன்பு, ஒருத்தர் குடும்பத்திலே கணவன் மனைவியை பிள்ளைகளை பெற்றோர்களை, இந்த மனிதர்களுடைய அன்பு, அதுபோலதான் பேதுரு இயேசு அன்பு செஞ்சார். நம்மளை போல சாதாரணமாக ஒருத்தர் அன்பு செய்கிற போல, உங்கள் கனவு உங்களை அன்பு செய்வது போல, மனைவி உங்களை அன்பு செய்வது போல, பிள்ளைகள் உங்களை அன்பு செய்வது போல, ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை அன்பு செய்வது போல, ஃபீலியல் லவ், ஒரு சகோதர அன்பு, பேதுருடைய அன்பு. அவ்வளவுதான். இந்த அன்புல என்ன நடக்குது அப்படின்னா, சில சமயத்தில் நமக்கு பிரச்சனை வருகிற போது அந்த அன்பை நாம் முறித்துக் கொள்வோம். ஃப்ரெண்டா இருக்காங்க, இப்போ அவரால் எனக்கு பிரச்சனை, அவர் கூட இருந்தால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்முடைய அன்பை என்ன பண்றோம்? வேணாடப்பா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணும், உன் கூட இருக்கிறதே போதும், உன்னால எனக்கு பிரச்சனை. பேதுரு இயேசுவோடு இருந்த அன்பு அதுதான். அதனால்தான் இயேசுவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, இயேசுடைய பிரச்சனை தனக்கு எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, நீ அந்த ஆளோடு இருந்தவன் தானே என்று சொல்லுகிற போது ஆமாம் சொல்லியிருந்த என்ன இருக்கும்? 2 சிலுவை இருந்திருக்கும் பக்கத்தில். ஆக இயேசுவால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய அன்பை முறித்துக் கொள்கிறார். இயேசுவோடு கொண்டிருந்த அன்பை முறித்துக் கொள்கிறார். இதுதான் முதல் அன்பு, பேதுரு இயேசு மீது கொண்டிருந்த அன்பு. இப்ப கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுரு அன்பு செய்கிறேன்னு சொல்லுகிறார். இப்ப என்ன அன்பு சொல்றாரு? அதே அன்புதான். மறுதலிப்பதற்கு முன்பாக என்ன இயேசு எப்படி அன்பு செஞ்சாரோ அதே அன்பை தான் மீண்டும் சொல்லுகிறார். கிரேக்க வார்த்தை அப்படியாகத்தான் இருக்கிறது. இயேசு கேட்கிற அன்பு அகப்பே. ஆனால் பேதுரு சொல்லுகிற பதில், நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஃபீலியல். இயேசு அன்புக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். ஆனால் பேதுரு அந்த இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை பேதுரு சொல்லல, நான் உன்னை அன்பு செய்கிறேன். நமக்கு லவ் என்ற ஆங்கில வார்த்தை ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதனால நமக்கு 2 ஒன்று போல இருக்கு. இயேசு சொல்லுகிற அன்பின் வார்த்தை வேறு, பேதுரு ரிப்ளை பண்ணுகிற போது அன்பு என்ற வார்த்தை வேறாக சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிற வார்த்தை ஃபீலியல் லவ், சகோதர அன்பு. ஆனால் இயேசு கேட்கிற அன்பு அகப்பே, அது கடவுளுடைய அன்பு. அந்த அளவுக்கு அன்பு செய்கிறாய் என கேட்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் பேதுரு என்ன சொல்றாரு? நான் அன்பு செய்கிறேன். மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய காரணம் அதுதான். பேதுரு, நீ அந்த அன்பு தான் சொல்லிட்டு இருக்க, ஆனால் நான் கேட்கிற அன்பு நீ சொல்ல மாட்ட. பிரியமானவர்களே, அந்த சமயத்தில் பேதுரு அந்த வார்த்தையை சொன்னாரோ இல்லையோ, ஆனால் அதுக்கு பின்பாக இயேசுவை பேதுரு அன்பு செய்த விதம் சகோதர அன்பு அல்ல, மாறாக அது அகப்பே, முழுமையான கடவுளின் அன்பாக. அதனால்தான் அவரை சிலுவையில தலைகீழாக அறைந்து கொள்ள வேண்டும் நினைத்த போது ஓடிட்டார் அவரு. இல்லை, நீ அந்த ஆளோடு இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லும் போது மறுதளித்த அந்த பேதுரு வேறு. இப்போ அவர் சொல்றது, என்னை தலைகீழா சிலுவையில தொங்கிடும் போது நான் இயேசு போல நான் சாக விரும்பல, தலைகீழா சாகும். நான் தகுதி கிடையாது, இயேசு போல சாகுது எனக்கு தகுதி கிடையாது, தலைகீழா சாகடிங்க. இப்போ அவருக்கு தைரியம் வருது. அதுதான் உண்மையான அன்பு. பிரியமானவர்களே, இயேசு இன்னைக்கு
உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன அன்பு செய்ய. பேதுரு போல ஆமாண்டவரே ஆமாண்டவரே. என்ன லவ் அது? இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு முன்னாடி பேதுரு சொன்னாரே அந்த லவ்வா? அடுத்து இந்த வார்த்தை கேட்ட பின்னாடி பேதுரு இயேசுவை அன்பு செஞ்சாரே அந்த லவ்வா? நாம் எந்த அன்பை இயேசுவை அன்பு செய்கிறோம்? எந்த அன்பு? அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. எப்போது அடுத்தவரை அன்பு செய்கிற போது அவரால் எனக்கு பிரச்சனை வருகிறது என்று நினைத்து நான் ஓடி போகிறேனோ அந்த அன்பை ஒருபோதும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும், ஏன் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அந்த நிலையிலும் கூட நீ என்னை அன்பு செய்வோனாக இருப்பாயா என்பதுதான் பேதுரு கேட்ட கேள்வி. அதைத்தான் இன்று நம்ம கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அன்பு செய்ய முடியுமா? உங்க வாழ்க்கையில தோல்வி வருகிற போது ஆண்டவர் அன்பு செய்ய முடியுமா? உங்க வாழ்க்கையில இழப்புகள் வருது, அப்ப அன்பு செய்ய முடியுமா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கலையே, அப்ப அன்பு செய்ய முடியுமா? தோல்விகள் மேல் தோல்விகள் வருகிற போதும் கடவுளை உண்மை அன்பு செய்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியல அப்படின்னா நாமும் இயேசுவை உண்மையாக அன்பு செய்ய முடியல. இன்னைக்கு ஆண்டு தனிப்பட்ட விதமாக ஒவ்வொருத்தையும் பார்த்து கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாய்? பேதுரு என்ற வார்த்தையில எடுத்துட்டு உங்க பேரை போட்டுங்க. இயேசு கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிற? உன் அன்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு? இப்ப நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? இயேசு கேட்ட கேள்விக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? சொல்லுவோம், பேதுரை போல சொல்லுவோம், உமக்கு தெரியுமே இறைவா நான் உன்னை அன்பு செய்கிறேன். நாம் சேர்ந்து அந்த வார்த்தைகளை பாடுவோம். உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உம்மீது அன்பு உண்டு. உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உன்மீது அன்பு உண்டு. உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உன்மீது அன்பு உண்டு. எல்லாருக்கும் மேலாக நீ என்னை நேசிப்பாயா? எல்லாவற்றையும் துறந்து நீ என் பணி செய்வாயா? உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உன்மீது அன்பு உண்டு. உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உன்மீது அன்பு உண்டு. இந்த நாடுகளை நீ பேணி வளர்ப்பாயா? நல்ல ஆயனாய் நீ வாழ்வை கொடுப்பாயா? உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உன்மீது அன்பு உண்டு. உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உன்மீது அன்பு உண்டு. உண்மை சீடனாய் நீ என்னை தொடர்வாயா? தியாக
சுமப்பாயா? உமக்கு தெரியுமே இறைவா, எனக்கு உன் மீது அன்பு உண்டு. உமக்கு தெரியுமே இறைவா, எனக்கு உன் மீது அன்பு உண்டு. உலகின் ஒளியாக நீ உன்னை கரைப்பாயா? உப்பாக ஊடுருவி நீ சாரும் நிறைப்பாயா? உமக்கு தெரியுமே இறைவா, எனக்கு உன் மீது அன்பு உண்டு. உமக்கு தெரியுமே இறைவா, எனக்கு உன் மீது அன்பு உண்டு. தொடர்ந்து ஆண்டவரிடம் சொல்வோம், ஆண்டவரே எனக்கு உன் மீது அன்பு உண்டு. பேதுருவை போல நான் உன்னை அன்பு செய்ய போகிறேன். என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், இன்பமானாலும் துன்பமானாலும், கவலையானாலும் கஷ்டமானாலும், வாழ்க்கையிலே நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்ய வேண்டும். உம்மை நான் இறுக்கமாய் பிடித்து கொள்ள வேண்டும். உம்மீது இருக்கிற அன்பு ஒருபோதும் குறையாதபடி இருக்க வேண்டும். நான் உம்மை அதிகமாய் நேசிக்க வேண்டும், அதிகமாய் விசுவசிக்க வேண்டும். வல்லமை தாரும் ஆண்டவரே சொல்லி ஜெபிப்போம். இயேசுவே, இந்த மாலை வேளையில் நம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும். பல சமயத்தில் நாங்களும் கூட நம்முடைய அன்பை மறந்து போயிருக்கிறோம். நம்மை அன்பு செய்யாமல் விலகி போயிருக்கிறோம். உலகத்தை தேடி சென்றிருக்கிறோம். உலக ஆசாபாசங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை விரும்புகிறோம், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அன்பை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம். இந்த உலக மக்களுடைய அன்பை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஆனால் நீரைகளை அன்பு செய்வதை நாங்கள் மறந்து போகிறோம். ஆண்டவரே, உமக்கு தெரியுமே இறைவா, எனக்கு உன் மீது அன்பு உண்டு. அது எந்த அளவுக்கு நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று நிச்சயமாய் உமக்கு தெரியும். என்னுடைய அன்பு மிக குறைவாக இருந்தால் அதிகப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய அன்பு உன் மீது நான் கொண்டிருக்கிற அன்பு குறைவாக இருந்தால் அதிகப்படுத்தும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே உம்மை இன்னும் அதிகமாய் நான் அன்பு செய்யக்கூடிய வல்லமையும் கிருபையும் தாரும். மாண்புமிகு கீதம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் ஆக. திருவருளமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பழியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பழியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். சேவேராய் குடும்பத்தார் திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக இன்று திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தாமஸ் ஜசிந்தா குடும்பத்தார் திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராஜா மலர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பன்னீர் செல்வம் கஸ்பர் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் மருமகள் மகள் மற்றும் பேத்தியின் நலனுக்காகவும், லியோ ரீனா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மற்றும் மகனின் நலனுக்காகவும், மரிய ஜீவிதா கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் வழியாகவும், அலோஷியஸ் ஜெயசீலி கருத்துப்படி திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடலுள்ள சுகம் வேண்டும் என வேண்டுதல் பலியாகவும், குமார் குமாரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் நலனுக்காகவும், டோம்னிக் ராஜன் குடும்பத்திற்கு திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் நலனுக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், எட்வின் சம்பத் குடும்பத்திற்கு இறைவன் திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வநாதன் கிறிஸ்டினா குடும்பத்திற்கு திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வராஜ் ராணி குடும்பத்திற்கு திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரியா எலியாஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகும், பிரான்சிஸ் கில்டா குடும்பத்திற்கு திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மற்றும் மகன் மருமகளின் கருத்துக்களுக்காகவும் இறை ஆசீர் வேண்டியும் விக்டர் ஜெயசீலின் ஜோவின் ஸ்வேதா குடும்பத்திற்கு திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அலெக்ஸ் கலா குடும்பத்திற்கு திருஹிருதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும்,
அமித இருதராஜ் உடல் நலம் பெற வேண்டும் என வேண்டுதல் பலியாகும். இறை ஆசீர் வேண்டியும் வெனிஸ்லா கிறிஸ்டி உடல் உள்ள நலம் பெற வேண்டுதல் என வேண்டுதல் பலியாகும். அலெக்ஸ் பாண்டியன் உடல் உள்ள நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஆகிய இந்த திருப்பலியிலே மரித்தேருடைய சேர்ந்திருக்கிற சூசேராஜ், பிரான்சிஸ் சேவியர், அந்தோனி சாலமோன், விக்டோரியா மேரி, கஸ்பர் அமல்ராஜ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரி ஜோஸ்பின், அந்தோனி, எலிசபெத்தருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவராஜ், லீலா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக பிரிஜிதா இறந்த 4ஆம் ஆண்டு நினைவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஸ்டான்லி, ஜெஸி ஸ்டான்லி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், எஸ் ஆஞ்சலி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறுதி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய இதயத்துக்குள் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். ஆண்டவருடைய திரு இதயம், அன்பின் இதயம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே செபிப்போம். தகுதி பெறும்போது நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புதுப்பிறப்படைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகா தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்கினியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கி இருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபொழுது தலைமை குருக்களும்
யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்கள் பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீ எருசலேமிற்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரிப்பு தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவர் திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே,
நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே எடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வீரொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உடல் பொருள் ஆவியையும். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உடல் பொருள் ஆவியையும். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் நீக்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் நீக்கவும் துணிந்தோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உடல் பொருள் ஆவியையும். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அனைத்தும் அதிமிக மகிமைக்கு என்று ஆர்வமாய் வாழ்ந்திட துணை புரிவாயே. அனைத்தும் அதிமிக மகிமைக்கு என்று ஆர்வமாய் வாழ்ந்திட துணை புரிவாயே. எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உடல் பொருள் ஆவியையும். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவர் எம்முடைய குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரையே தூயவரான தந்தையே, என்றும் வாடும் இல்லாமடி இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்து அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னை அன்பு செய்யவில்லை, நான் தான் உங்களை அன்பு செய்தேன். அந்த அன்பின் வெளிப்பாடாக இந்த மாலை பொழுதில் நாம் கடவுளை விட்டு விலகி போயிருந்தாலும் இந்த தேவன் இன்று நம்மை தேடி வருகிறார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு தன்னை 3 தடவை மறுதளித்த பேதுருவிடம், உன்னுடைய பழைய பாவங்கள் குற்ற உணர்வுகள் அனைத்தையும் நீக்கி என்னை அன்பு செய் என்று சொல்லி அன்பாய் அழைத்த தேவன் இது நம்மையும் பார்த்து, உங்கள் பாவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன், பழையதெல்லாம் நான் மன்னிக்கிறேன், என்னை அன்பு செய்ய வாரும் என்று சொல்லி நம்மையும் அன்பின் விருந்துக்கு அழைத்திருக்கிற தேவன். இவர் தருகிற இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கேற்க வந்திருக்கிற நாம் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திருவிருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திருவிருந்துக்கு வாருங்கள். மண்ணோரை நல் மனத்தோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள், விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். மண்ணோரை நல் மனத்தோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள், விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கி இறை உறவை தரும் விருந்துக்கு வாருங்கள், தாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திருவிருந்துக்கு வாருங்கள். நாளைய தினம் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய ஆலயத்தை சுற்றி
சிறு தேர் நாம் மே மாதத்திலே ஆலயத்தை சுற்றி கொண்டு வந்த தேர் சுற்றி ஜெபமாலை செய்து நாம் திருப்பலியில் பங்கேற்க இருக்கிறோம். நாளை தினம் மாலை 6 மணிக்கு திருத்தேர் மந்திரிக்கப்படும். ஆலயத்தை சுற்றி ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த நாள் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கில் ஒரு ஆண்டு காலமாய் உதவி பங்கு தந்தையாய் இருந்து இப்போது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் இருக்கிற பாப்பநல்லூர் என்கின்ற பங்கின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று அந்த பங்கை வழிநடத்தி செல்ல இருக்கிற நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் விமல்ராஜ் 5ஆம் தேதி நம்மிடமிருந்து விடை பெறுகிறார். அவருக்கு நாம் பிரியா விடை தர நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பங்கில் ஒரு குருவானவர் நமக்கு செய்கிற பணிகள் ஏராளம். அது சின்ன சின்ன உதவிகளாக, சிறு சிறு ஆசீர்வாதங்களாக, சிறு சிறு ஜபங்களாக, திருப்பணிகளாக நமக்கு அவை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றன. ஒரு ஆண்டு காலமாய் திருப்பணிகள், மறையுரைகள், ஆசீர்வாதங்கள் என சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இறை ஆசிரியை பெற்று தந்திருக்கிறார். எனவே அவருக்கு நாம் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிற நிகழ்வுதான் இந்த பிரியா விடை. எனவே ஞாயிற்றுக்கிழமை 8 மணி திருப்பலியானது பள்ளியினுடைய வளாகத்தில் நடைபெறும். இந்த திருப்பலி முடிந்து அவருக்கு நம்முடைய நன்றியை சொல்கிற நிகழ்வு நடைபெறும். 2 நடனங்கள், அவரை வாழ்த்துகிற 2 வாழ்த்து மடல்கள், அவ்வளவுதான் நிகழ்வு. எனவே 8 மணி திருப்பலியில் பங்கெடுத்து இந்த நிகழ்விலும் பங்கெடுத்து அவருக்கு நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய நன்றிகளையும் வெளிப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று அன்பிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தேன். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் உடனடியாக அதுக்குண்டான ஒரு பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும். தந்தை அவர்களுக்கு உங்களுடைய அன்பியத்திலிருந்து மரியாதை செலுத்தக்கூடிய நபர் யார், இந்த பொன்னாடை பொருத்தக்கூடிய நபர் யார் என்ற அந்த செய்தி தான். ஆக இன்னும் அதை யாரும் சொல்லவில்லை. தயவுசெய்து நாளை தினத்துக்குள்ளே அதை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், மேபி இதுதான் கடைசி வேண்டுகோளாக கூட இருக்கும். வழக்கமாக நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பங்குகளுக்கு உதவி செய்வதை நான் ஒரு பழக்கமாக கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கிராமப்புற பங்குகளில் இருந்ததனால் அந்த கஷ்டம் எனக்கு புரியும். எனவே தந்தை அவர்கள் கூட அந்த கிராமப்புற பங்குக்கு தான் செல்கிறார். நம்மளே சில பேர் அங்கே வந்தோம். அவர் பொறுப்பேற்கிற நாளிலே நாம் வந்தோம். உங்களுக்கு தெரியும் அந்த இடத்தினுடைய சூழல், அங்கே அவருக்கு இருக்கிற தேவைகள் உங்களுக்கு தெரியும். எனவே ஒரு கிராமப்புற பங்கு, நிறைய கிராமப்புற பங்குகளுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். நம்முடைய பங்கிலே பணி செய்துவிட்டு ஒரு கிராமப்புற பங்கிலே பணி செய்கிற அந்த தந்தைக்கு நாம் இன்னும் அதிகமாகவே நாம் செய்ய வேண்டும். நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய உதவிகளை அல்லது உங்களுடைய தாராள நன்கொடைகளை அவருடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக புதிதாக முதல் தடவையாக பொறுப்பேற்கிறார், நிறைய செய்ய வேண்டும் என்று நினைப்பார். உங்களுடைய தாராள காணிக்கைகளை கொடுத்து உதவும்படியாக, அந்த கிராமப்புற பங்குக்கு கொடுத்து உதவும்படியாக, இப்போ மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் சமயத்தில் வரக்கூடிய காலங்களிலே கொடுத்து உதவும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்முடைய பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்ததில் உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள்
எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.